ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செலினாவின் லைஃப் ஸ்டைலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா முடக்கத்தான் துவையல் தான் பார்க்க போகிறோம். இது மூட்டு வலி இருக்கவங்க கம்பல்சரி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும், நல்ல மூட்டு வலி கேட்கும். அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்க்கலாமா. இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5 வரமிளகா, கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவு பெருங்காயத்தூள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாழை வச்சு ஒரு வாழை வச்சுங்க, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் மிளகா நல்லா வறுத்துக்குங்க. மிளகா நல்லா வறுப்பட்டதும் பூண்டு, இஞ்சி, வெட்டை சின்ன பொருள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். உப்பு மட்டும் லாஸ்ட்டாக போட்டுருங்க. பூண்டு, இஞ்சி, உளுந்து, கடலைப்பருப்பு, புளி எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சமாக வறுத்துருங்க. சிம்மில் வச்சுருங்க. தீஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. தீஞ்சிச்சுன்னா கசக்கும். அதனால் அடுத்த சிம்மில் வச்சு வருங்க. நல்லா வறுத்த பின்னு மிளகா சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியான இதுதான் இது. சீக்கிரமாக செஞ்சுக்கலாம். கஷ்டமாக கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க. வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, அம்மா அப்பாலாம் இருப்பாங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. மூட்டை வலிகளும் நல்லா கேட்கும். வீட்டு வச்சு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் உப்பு போட்டுக்கிறேன். தேவைன்னா செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப வதக்கிடாதுங்க, அதோடைய தண்ணியே மாறிடும். ஆனால் லைட்டாக வதக்கினா போதும். ஏன்னா திருப்பூர் நம்ம அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி தாளிப்போம். அப்போ வந்து வதக்கலாம். அதேமாதிரி பிரண்டை கூட சாப்பிடலாம். பசி எடுக்கலை அதுமாதிரி டைம்லாம் பிரண்டை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா பசி எடுக்கும். நல்லா சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆற வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். அப்புறம் தெரியுதா, இது வந்து நல்லா வழுவழுன்னு இருக்கும். இது தன்மையாக வளர்ப்பு ஜெல்லி மாதிரி இருக்குது. அதனால் தான் முட்டி வலிக்கலாம் நல்லா கேட்குது. முட்டி வலி இருக்கவங்க கம்பல்சரி சாப்பிடுங்க. வீட்டில் வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா செஞ்சுட்டாங்க. இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு தாளிச்சலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம். அடுத்த சிம்மில் வச்சு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை சேர்க்கலாம். வழுவுக்கு தண்ணின்றதுனால அப்படியே இருக்குது. அதனால் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கூட்டிக்கலாம். வந்து அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தை போடலாம். வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். இன்னும் உப்பு கம்மியாக இருக்குது, நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா கசப்பாக இருக்கும். இது கசப்பாக இருக்கானா கொஞ்சம் இதுவாக சாப்பிட்டீங்கன்னா, மருந்தாக சாப்பிட்டீங்கன்னா கசப்பாக தெரியாது. நீங்கள் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும்னா அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.